ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பிரவீன் உத்ராத்தில் ரஸ்கானுடைய கவி பரீட்சை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம்ப்பா. கவி பரீட்சை ஆத்தருடைய இன்ட்ரடக்ஷன். நாம்னா நேம். ஆத்தருடைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ரஸ்கான். ஜன் எப்போ அவர் பிறந்தாருன்னு பார்த்தீங்கன்னா சன் 1558 லக்பக். அப்போ ஏறத்தாழ இந்த வருஷத்தில் அவர் பிறந்துக்கிறாரு. ஸ்வர்கவாஸ் இயற்கை எழுதிய நாள் பார்த்தீங்கன்னா சன் 1618. ஜென்ஸ்தான் எந்த பிளேஸில் அவர் பிறந்தார்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் வந்து அவர் பிறந்துக்கிறாரு. ஜீவனி அவரோட வாழ்க்கை வரலாறு பார்க்கலாங்களாம். मुसलमान होते हुए भी कृष्ण भक्ति शाखा के सर्व प्रमुख कवियों में रस्कान का नाम आदर के साथ लिया जाता है. முஸ்லீம் மதத்தை சேர்ந்தராக இருந்தாலும் கிருஷ்ண பக்தி பிரிவில் பார்த்தீங்கன்னா முதன்மையான கவிஞராக இருந்துக்கிறார்ப்பா ரஸ்கான். அவருடைய பெயர் வந்து பார்த்தீங்கன்னா மரியாதை கூட போற்றக்கூடியதுன்றாங்க. வே டில்லிக்கே ஏக் பட்டாந்தே. அவர் டெல்லியில் வந்து பார்த்தோன்னா ஒரு பத்தானாக இருந்துக்கிறாரு. பத்தான்னா வந்து பார்த்தோன்னா ஆப்கானிய வம்சத்தை சேர்ந்த ஒரு முஸ்லீம் இனத்தவர்னுவாங்க. இன்னொன்று கௌசாமி விட்டல்நாத் சே தீக்ஷா லீத்தி. அவர் வந்து பார்த்தீங்கன்னா கௌசாமி விட்டல்நாத் கிட்ட தீட்சையை பெற்றிருப்பார். தீக்ஷன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீக பயிற்சி வந்து பெற்றிருப்பார்ப்பா. இந்தி சாகித்யமே ரஸ்கான் கா நாம் ஆதர்னியே. இந்தி இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னா ஆத்தருடைய பெயர் வந்து பார்த்தீங்கன்னா மரியாதைத்துடன் போற்றக்கூடியதுன்றாங்க. பாஷா ஷைலி அவருடைய லாங்குவேஜும் ஸ்டைலும் பார்க்கலாங்களாம். ரஸ்கான் கி பாஷா ஓ ஷைலி சரல் சஹஜ் ஏவம் ஸ்வாபிக் ஏ. ஆத்தருடைய லாங்குவேஜும் ஸ்டைலும் வந்து எப்படி இருக்குதுங்கன்னா சரல்னா வந்து பார்த்தீங்கன்னா எளிமையாக இருக்குதுன்றாங்கப்பா. சஹஜ்னா வந்து பார்த்தீங்கன்னா இயல்பாக இருக்குது. ஏவம் மற்றும் ஸ்வாபிக்னா நம்மளால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதுன்றாங்க. ரச்னாயிங் அவரோட படைப்புகள் பார்த்தீங்கன்னா பிரேம் வாட்டிகம், சுஜான் ரஸ்கான், தான் லீலா ஆதி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட படைப்புகள். இன்றைக்கி நம்ம ரஸ்கானுடைய கவி பரீட்சை நம்ம வந்து பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் ரஸ்கானுடைய காவியகத் விசேஷ்தாயிங் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோவில் ஃபர்தராக உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்தராக உங்களுக்கு எந்த டாபிக் வேணும்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.